வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் குஷ்பு இருக்காங்கல்ல, அண்ணாமலைக்கு எதிராக பேசின வீடியோ சமீபத்தில் வைரலாக ஷேர் ஆனிச்சு. பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும் சேர்ந்து குஷ்புவுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் பல கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க. நீங்கள் பிஜேபிக்கு 2020 வந்தீங்க, 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனால் பாஜக வளர்ந்ததை காட்டுங்க. உங்கள் தொகுதி, உங்களுடைய பூத் ரிப்போர்ட் எடுத்து காட்டுங்க. நான் இந்த பூத்தில் தான் எனக்கு ஓட்டு இருக்குது, என்னுடைய பூத்தில் நான் பாஜகவை இவ்வளோ தூரம் நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அப்போது கட்சியுடைய வளர்ச்சிக்காக பெருசாக எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. ஆனால் கட்சியை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டின அண்ணாமலையை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களா? அண்ணாமலையை பார்த்து விமர்சனம் பண்ணுறீங்களா, டீக்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சோசியல் மீடியாவில் பலர் பதிவுகள் போட ஒரு பெரிய பரபரப்பு உருவாயிருக்கு. இப்போது ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. என்னன்னா, குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தொடர்பாக தாவேகாவுக்கு தாவர முடிவில் இருக்காங்க அப்படின்னும், இது சம்பந்தமாக தாவேகா நிர்வாகிகள்கிட்ட 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக சில நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. ஏற்கனவே குஷ்பு 2010 திமுகவில் சேர்ந்தாங்க, 4 வருடம் திமுகவில் இருந்தாங்க, 2014 வரைக்கும். அடுத்து 2014 காங்கிரஸில் சேர்ந்தாங்க, 2020 வரை காங்கிரஸில் இருந்தாங்க. அடுத்து 2020 பாஜகவில் சேர்ந்தாங்க, 6 வருடங்கள் பாஜகவில் தொடர்ந்துக்கு இருக்காங்க. தாவேக்காவில் சேர போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தாவேக்காவில் சேருவது தொடர்பாக 2 முறை ஆலோசனை செய்ததாக தகவல்கள் வெளிவந்துக்கு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபின்லாந்துடைய பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, நம்ம இந்தியாவுடைய எக்கானமியை, பொருளாதார வளர்ச்சியை மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாருன்னு சொன்னேன்ல, அந்த ஃபின்லாந்து பிரசிடென்ட் இன்னொரு தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2013 இதுக்கு முன்பாக ஃபின்லாந்து பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்காராம். 2013 அப்போ மினிஸ்டராக இருந்தாராம், ட்ரேடு மினிஸ்டராக நான் இருந்தப்போ மும்பை, டெல்லி ஆகிய நகரங்களுக்கு நான் வந்திருக்கேன். அப்போ நான் மும்பை, டெல்லிக்கு வந்ததுக்கும் இப்போ நான் மும்பை, டெல்லியை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு. டெக்னாலஜிக்கலாகவும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபின்லாந்து பிரசிடென்ட் பேசியிருக்காரு. 2013 காங்கிரஸ் பீரியடு. அப்போது காங்கிரஸ் பீரியடில் எந்த லட்சணத்தில் மும்பை, டெல்லி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சூப்பராக முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டிருக்காரு. காங்கிரஸுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தான் சமீபத்தில் பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை நகரத்தில் பார்த்தீங்கன்னா சாலை ஓர வியாபாரிகள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, அட்ரஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மொபைலில் பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சமீபத்தில் பிரான்ஸ் அதிபர் பேசியிருந்தார். மேக்ரானு காங்கிரஸ் பீரியடையும் மோடி பீரியடையும் கம்பேர் பண்ணியிருந்தார்ல, அதிலிருந்தே இன்னும் இந்தியா அலையன்ஸு மீண்டு வெளியில் வரலை, இன்னும் அழுதுக்கு இருக்காங்க. அது முடிகிறதுக்குள்ளே ஃபின்லாந்து அதிபரும் இப்போ கம்பேர் பண்ணியிருக்காரு. ஃபின்லாந்து அதிபருடைய இந்த வீடியோ, அவர் பேசின வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அடுத்து இவங்க பத்தாதுன்னு கனடாவுடைய பிஎம் மார்க் கார்னி, ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய பிஎம்மாக இருந்த வரைக்கும் இந்தியா கனடா இடையேயான உறவு சுமூகமாக இல்லை. மார்க் கார்னி கனடா பிஎம்மாக ஆனதுக்கப்புறம் இந்தியா கனடா இடையேயான ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. மார்க் கார்னி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மோடியுடைய பொது வாழ்க்கை எனக்கு வியப்பை ஏற்படுத்துது. குஜராத்துடைய முதல்வர் தொடங்கி இப்போ இந்தியாவுடைய பிரதமராக மோடி 25 வருட பொது வாழ்க்கையில் இருக்கார். இந்த 25 வருடங்கள் சிங்கிள் டே, ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கலை, லீவ் எடுக்காத ஒரு தலைவராக இருக்கார். மோடியுடைய பொது வாழ்க்கை, பப்ளிக் லைஃபு எனக்கு வியப்பை கொடுக்குது அப்படின்னு கனடாவுடைய பிஎம் பாராட்டியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபின்லாந்து அதிபருடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் பிரான்ஸுடைய அதிபர் தாக்குதல், இப்போது கனடாவுடைய பிஎம் உடைய தாக்குதல், மும்முனை தாக்குதலில் இப்போ இந்திய அலையன்ஸு கதறிக்கு இருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல ஈரான் விஷயத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் கியூபாவுக்கு வரலாம், கியூபா நெக்ஸ்ட்டு கியூபா அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. வெனிசுலாவில் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெனிசுலா முடிஞ்சதுக்கப்புறம் ஈரான் மீது தாக்குதல் நடத்திக்கிறதுக்கு இப்போ அமெரிக்கா, ஈரானை முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கியூபா தான் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இப்போவே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில். சும்மாவே அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கியூபா தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் அறிவித்ததுக்கப்புறம்
அந்த அழுகை இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.